இப்போ ஈசிஆரும் ஓஎம்ஆரும் செம்ம கனெக்ட். ஸ்டெப்ஸ்டோன் சீக்ரெட் பிளாட் நியர் கோவலம் ஈசிஆர். பீச் ரிசார்ட் பிளாட் just 24 lakhsல. லான்ச்சிங் ஆஃபர்ல பிளாட் வாங்குங்க 5 lakhs ப்ராஃபிட். நம்ம ப்ரெஸ் பார்க்கல, அட்லீஸ்ட் மேடையில் பேசியிருக்கலாம். இந்த கிளிப்பிங்ஸ் எடுத்து வச்சுக்கோ. போன தடவை பிரச்சாரத்துக்கு போய் நான் கிளிப்பிங்ஸை எடுத்து பாருங்க, என்ன வித்தியாசம் சொல்லுங்க. ஒரு 6 வித்தியாசத்தை கண்டுபிடிச்சி கொடுங்க. திமுகவுக்கும் எனக்கு தானா இப்போ அங்கே என்ன திமுகவுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை? காரில் ஒரு இருட்டான இடத்துல போகும்போது ஒரு அசம்பாவிதம் நடக்குது, அது அரசாங்க குற்றம். இப்போ ஒரு குழந்தை பாலியல் வன்முறைப்படுத்தி கொள்றாங்க, அது ஆனால் அம்மா குற்றம், அரசாங்கத்துக்கு கிடையாது. எப்படி திமுக ஆட்சியிலோ இல்லை அதிமுக ஆட்சியில தப்பு நடந்தா அது ஆட்சிக்காரங்களுடைய தப்பு, உங்க ஆட்சியில தப்பு நடந்தா இண்டிவிஜுவலுடைய தப்பு. அது எப்படி நீங்க அதை பதிவு பண்றீங்க? எலெக்ஷன்ல ஒரு நல்ல ஒரு மேண்டேட் எனக்கு கொடுத்தீங்க, இருந்தாலும் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்கலாம்னா அந்த வருத்தம் இருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம் சார். உங்களுக்கே ஜெயிப்பீங்கன்ற எண்ணம் இல்லையா சார்? நீங்க மக்கள் உங்களுக்கு அவ்வளோ கொடுத்ததே பெருசு. முதல்ல நீங்களே 31 தானே சார் ஃபோக்கஸ் பண்ணீங்க. ஜெயலலிதாவுடைய மாடியூல்ல திருப்பி காப்பி பேஸ்ட் பண்றாங்க. நாங்கள் தான் பிரைம் மினிஸ்டர்னு சொன்னா இங்கே எம்பியில 40 சீட்டு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா காங்கிரஸ் கூட்டணியில இருந்தீங்கன்னா இது எப்படி நடக்கும்? என்ன வேணும் ஸ்கூலுக்கு, எல்லாமே இங்க இருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சீக்கே டாக் நிகழ்ச்சியில் பல்வேறு அரசியல் மற்றும் சமூக நிகழ்வு குறித்து உங்கள் சீக்கேவோடு பேசவிருக்கிறோம். வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் தேவா. சார், தவிக தலைவர் முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் நேற்று திருச்சிக்கு போயிருந்தாரு. அவருடைய ஸ்பீச்லாம் நிறைய பேசியிருந்தாரு. உண்மையிலே அவர் ஸ்பீச் எப்படி சார் இருந்துச்சு? உங்களுடைய கருத்து என்ன? அவர் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போனார், பிரச்சாரம் மாதிரி இருந்துச்சு. என்ன சார் ஒரே வார்த்தையில் எப்படி சொல்லிட்டீங்க? முதலமைச்சர் சார், அவர் முதலமைச்சர்னா அவர் என்ன பண்ணாரு இந்த மாசம்? இப்போ அதை விட இந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம் நிறைய நடந்துட்டு இருந்துச்சு. அதை பற்றி நம்ம ப்ரெஸ்ஸை பார்க்கல, அட்லீஸ்ட் மேடையில் பேசியிருக்கலாம். அவர் பேசுனதுக்கும் நான் வேணா ஒன்று சொல்கிறேன், நீ இந்த கிளிப்பிங்ஸ் எடுத்து வச்சுக்கோ. இது போன தடவை பிரச்சாரத்துக்கு போய் நான் கிளிப்பிங்ஸை எடுத்து பாருங்க, என்ன வித்தியாசம் சொல்லுங்கள். ஒரு 6 வித்தியாசத்தை கண்டுபிடிச்சி கொடுங்க, நான் சொல்லிடுறேன். அதே திமுகவுக்கும் எனக்கு தானா இப்போ அங்கே என்ன திமுகவுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்கள் நன்றி தெரிவிக்க போயிருக்கீங்க. நன்றி, நான் நல்லாட்சி தரேன், சில குறைகள்லாம் இருக்குது, சரி பண்ணுறேன், அப்படிலாம் போகலாம். கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு கேட்டீங்க, அது ஓகே. பட்டு இந்த பிரச்சனைக்கு நான் பொறுப்பேற்கிறேன்னு சொல்லுங்கள். ஏதாவது உங்கள் டிவிக தொண்டர்கள் ஏற்றி விட்றீங்க, எங்கே போயிடாதீங்க, நல்லா சோசியல் மீடியாவில் ஆக்டிவாக இருங்கன்றீங்க. அது என்ன கணக்கு எனக்கு புரியல. அவங்க அதாவது ஒரு ஒரு பெண்மணி நினைவில் இருக்கு, நல்ல பெரிய பெண், ஒரு காரில் ஒரு இருட்டான இடத்துல போகும்போது ஒரு அசம்பாவிதம் நடக்குது, அது அரசாங்க குற்றம். ஓகேவா? இப்போ ஒரு குழந்தை பாலியல் வன்முறைப்படுத்தி கொள்றாங்க, அது ஆனால் அம்மா குற்றம், அரசாங்கத்துக்கு கிடையாது. எப்படி அப்படியே மாற்றி நீங்கள் என்ன உங்கள் தொண்டர்கள் பேசுகிறாங்கன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. இது பகைமையை தான் உருவாக்குது. இதை ஏதாவது பேசுகிறவங்கள போய் நீங்கள் ஏதாவது புரிதலில் பேசுகிறீங்களான்னு வேற கேள்வி கேட்குறாங்க. நீங்கள் முதல்ல ஆல்ரெடி உங்களுக்கு கவுண்டரில் பேசின சோஷியல் மீடியாவில் இருக்க முக்கால்வாசி இன்ஃப்ளூயன்சஸ்ஸு அது பணம் கொடுத்தீங்களா கொடுக்கலையான்னு தெரில, எல்லாம் பேக் அவுட் ஆயாச்சு. சரியா? ஆல்ரெடி இப்போ இருக்கிறது கொஞ்சம் உங்கள் ஆளுங்களை அங்கங்கே பண்ணி தன்னிச்சையாக பண்ணுற அவங்களாம் தான் இருக்கிறாங்க. இப்போ அதை நீங்கள் அவங்க பண்ணுற பரப்புரையால் உங்களுக்கு பொதுவாக வர உங்களுடைய ஓட்டை நீங்கள் இழக்கிறீங்க. அது கண்டிப்பாக இந்த தேர்தலில் நீங்கள் இந்த எலெக்ஷன் கூட நீங்கள் மேபி ப்ரூவ் ஆகலாம். நான் அரசாங்க பவர்லாம் இருக்கிறதுனால நீங்கள் மேபி கொஞ்சம் ஏதாவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம். பட் அப்படி இல்லாமல் நேர்மையாக நடக்கும் பட்சத்தில் அது பேக் அவுட் ஆகவும் வாய்ப்பு இருக்குது. ஓகே, இன்னொரு விஷயம் அவர் சொல்லியிருந்தார் பார்த்தீங்களா சார்? இந்த எலெக்ஷனில் ஒரு நல்ல ஒரு மேண்டேட் எனக்கு கொடுத்தீங்க, இருந்தாலும் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்கலாம்னா அந்த வருத்தம் இருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாமா? சார், உங்களுக்கே ஜெயிப்பீங்கன்ற எண்ணம் இல்லையா சார்? நீங்கள் மக்கள் உங்களுக்கு அவ்வளோ கொடுத்ததே பெருசு. முதல்ல நீங்களே 31 தானே சார் ஃபோக்கஸ் பண்ணீங்க. ரியாலிட்டி 100 வேட்பாளர் அறிவிச்சிங்க சார். மீதி இருக்க 100 கூட்டணிக்காக 100 சில்லற வேட்பாளர் வச்சுருந்தீங்கல்ல, அந்த வேட்பாளர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா சார்? முதல்ல யாரை போட்டிருக்கீங்க, எதுக்கு அறிவிச்சிங்க, ஏதாவது தெரியுமா சார்? ஏன் சார் இப்படி சரி, ஆசை தான், ஓகே. இது வேவ் நடந்தது. இப்போ நம்மளை மாதிரி ஆட்கள், பொதுவான மக்கள் பேசணும், அவர் வரணும், தேர்ட் ஃப்ரண்ட்டு, அவருக்கு ஒரு மாஸ் கிரியேட் ஆகிருக்கு. அந்த மாஸ் 20லேருந்து 25 வந்ததை 35 கொண்டு போகிறதுக்கு பொதுவாக ரொம்ப நாளாக எதிர்பார்த்துருந்தவங்களாம் பேசணும். ஓகேவா? அது அந்த வெற்றியான ஒரு விஷயமா போகுது. அதில் உங்களுக்கு அந்த பெனிஃபிட் கிடச்சிது. சரி, கரெக்டு. ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? திமுக உங்கள் எதிரின்னு.
திமுக அவங்க எதிரின்னா கொள்கையும் எதிரி தானே. அப்படின்னா நீங்க இப்ப எந்த கொள்கையை பின்பற்றீங்க? புரியுதா? இப்ப இன்னொன்னு என்ன சொல்லிட்டீங்க, எனக்கு அதிமுக நம்ம தேர்தல் முன்னாடியே சொன்னோம். அத தொடவே வேண்டாம். திமுக எதிர்ப்புன்னு. ஆனா தேர்தலுக்கு அப்புறம் நீங்க செயல்பாடு எல்லாமே திமுக சார்பா தானே இருக்கு. டிட்டோ சேஞ்சஸே இல்லையே. அது நம்ம எப்படி பார்க்கறது? பரந்தூர் ஒண்ணு கேன்சல் பண்றீங்க. அதுக்கு ஒரு ஆய்வறிக்கை பார்த்தீங்களா? ஆய்வு பண்ணீங்களா? அத பத்தின ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்கீம் டிபார்ட்மெண்ட் ஹெட்ட வச்சு ஆய்வு பண்ணி இதனுடைய நெளிவு சுழிவுகள் என்ன? இது நம்ம முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கோம். பண்ணீங்களா? இன்னைக்கு ஏர்போர்ட் அத்தாரிட்டி முதலமைச்சர் சந்திச்சு அந்த அறிக்கையை கொடுத்து தமிழ்நாடு எவ்வளோ பின்தங்கி போயிடும் இது பண்ணலனான்றத சொல்றேன்னு சொல்லி அவங்க அறிக்கை தயாரிச்சிட்டு இருக்கிறதாவும் எடுத்துட்டு வந்து கொடுக்கறதுக்கு பேசுறாங்க. இது அவங்க அங்கேருந்து வந்து நீங்க சொல்லி செய்யணுமா? இல்லை நீங்களே இங்க இருக்கிறத செய்யணுமா? ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கேட்கணும் அவர் என்னென்ன இங்க இருக்கிற தேவைன்றது. ரிப்போர்ட்ஸை உங்க அதிகாரிகளை வச்சு கேட்டிருந்தாலே சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பா. இதுல என்ன பாலிசி டிசிஷன் வருது? இதுல என்ன பாலிசி டிசிஷன் முதல்ல இருக்கு? ஒரு பாலிசி டிசிஷன் இல்ல. நீங்க போய் பண்ண ஆர்ப்பாட்டம் ஒண்ணே ஒண்ணு அதான். அதனால அது டிசிஷனா ஒரு அரசியல் ரீதியா அவர் தக்க வச்சுக்கிட்டாரு. அததான் பண்றீங்க. நீங்க ஒரு சிஎம்மா நீங்க எதுவுமே பண்ணல. நான் திருப்பி சொன்னேன். நீங்க உங்களுக்கு போட்டப்பட்ட 35 பேர் இருக்குல்ல, 65 பேர், அதாவது 65%க்கும் சேர்த்து நீங்க தான் முதலமைச்சர். அததான் அவரும் சொல்றாரு. 234 தொகுதி நம்ம தொகுதின்னு அதான் மீன் பண்றாரு. நீங்க எல்லாமே சொல்றீங்க. செயல்ல என்ன இருக்குன்றது தான் என்னுடைய கேள்வி. சரி, ஓகே. நீங்க டிஜிபி போட்டாச்சு. நம்ம ஒரு வாரம் ஆயிடுச்சு. லா அண்ட் ஆர்டருக்கு என்ன டிசிஷன்? சரி, இது ஒரேடியா நான் இவங்க தவறு. இப்போ நேற்று கூட ஒரு இன்சிடென்ட் புளியந்தோப்புல ஒரு கஞ்சா வியாபாரி அரெஸ்ட் பண்றாங்க. அத இவங்க போட்டோ எடுத்து வீடியோஸ் எடுத்து போட்டிருக்காங்க. ஆனா இதே ஆப்போசிட் டீம் அத காவல்துறையின் அராஜகம்னு போடுறாங்க. ஆனா இதுதான் நீங்க பண்ணீங்க. நம்ம அதை பிரிச்சு சொல்றோம். இந்த இடத்துல நீங்க எடுத்த டிசிஷன் கரெக்ட், நீங்க ப்ராசஸ் கரெக்ட், எல்லாமே ஓகே. பட் எதிர்கட்சியா என்ன செய்வாங்க? நீங்க என்ன பண்ணீங்களோ அதானே பண்ணுவாங்க. நீங்க ஒரு பெண், பெரிய வயது பெண்ணு, எல்லா அறிவும் இருக்கிற பெண் போய் சங்கடம் நடந்தா அந்த தவறு அரசாங்கம்னு சொன்னீங்க. இங்க ஒரு குழந்தை அது நடந்தா அது அவங்க அம்மா மேல தூக்கி போடுறீங்க. என்னது அரசாங்கம் இதுக்கு என்ன பண்ணணும்னு கேள்வி கேட்குறீங்க. அதுவும் பரவாயில்ல. நேத்து நீங்க கொடுத்த 5000 ரூபாய் 5000 பேருக்கான பாச கொடுக்கலன்னு திமுக ஒலிகன்ற ஒருத்தன், அது உங்க தொண்டை என்ன காசு கொடுத்து நீ உங்க ஆளுங்க நீங்க வர வைக்கிறீங்க. திமுக அராஜகமா? திமுக அராஜகம் ஒலிகன்றீங்க. அப்போ என்ன ஆட்சி நடக்குது கூட தெரியாத ஆட்களை நீங்க வச்சிருக்கீங்க. இப்போ எனக்கு புரியுது. இப்போ நம்மளதுலேயே சில பேர்லாம் கூட கமெண்ட் பண்றாங்க. இப்போ புரியுது ஏன் எதிர்கட்சியினர் வந்து தற்குறிகள்னு சொன்னாங்கன்றது. புரியுதா? அரசியல் புரிதலே இல்லை. புரிதல் இல்லாதவங்க. நான் திருப்பி சொல்றேன். நீங்க இவங்களை ஸ்ட்ரீம்லைன் பண்ணுங்கன்னு தான் சொல்றேன். சரி, எல்லாருக்கும் எல்லாம் புரிஞ்சு வராது, எல்லாம் தெரிஞ்சு வராது. வழக்கம் எக்ஸ்பீரியன்ஸ் தான் வரும். நீங்க சொல்லி கொடுக்குற இடத்துல விட்டுட்டு நீங்க ஏன் நீங்களே சைலண்ட் மோட்ல இருக்கிறீங்க? எல்லாருமே இப்போ அந்த அமைச்சர் கீர்த்தனா அவங்க இப்போ ப்ரெஸ்ஸை கூட பாக்குறது இல்லை. அவங்களுமே பாக்குறது இல்லை. ஆமா, ப்ரெஸ்ஸை பார்த்து திரும்பி ஓடிடுறாங்க இப்பெல்லாம். ஸோ இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா இது என்ன அரசாங்கமா இருக்கும்? சரி, நான் இன்னொன்னு சொல்றேன். அமைச்சர்களா முதலமைச்சருடைய உத்தரவின் பேரில் மட்டுமே பேசுங்க. நானே சொல்றேன். அமைச்சர்களுக்கே இது சொல்றோம்னா தொண்டர்களுக்கு என்ன? ரீல்ஸ் போடுறவங்களுக்கு என்ன கட்டுப்பாடுகள்? இது என்ன ஒரு சிஸ்டம்? இப்போ என்ன பண்றாங்க? இப்போ நமக்கு வந்த தகவல் என்னன்னா, இங்க சோஷியல் மீடியால வச்சிருந்த இதெல்லாம் பட்ஜெட் இதெல்லாம் நிறுத்திட்டு ஆல் இந்தியாவுக்கு ஃபோக்கஸ் பண்றாங்களாம். ஆல் இந்தியா? ஆமா. பட் என்னுடைய அஜெண்டா என்னன்னா, அவர் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டுக்கு ஒர்க் பண்ணுவார்ல, நான் சொல்ல வரல. மேபி ஜெயலலிதாவுடைய மாடியூல்ல திருப்பி காப்பி பேஸ்ட் பண்றாங்க. நாங்கள் தான் பிரைம் மினிஸ்டர்னு சொன்னா இங்க எம்பியில 40 சீட்டு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா காங்கிரஸ் கூட்டணியில இருந்தீங்கன்னா இது எப்படி நடக்கும்? அதான் கேட்குறேன். சரி, அவங்க இந்த நெரேட்டிவும் செட் பண்றாங்க. குறைஞ்சது சவுத் இந்தியால தாவேகாவை கட்டமைக்க நினைக்கிறாங்கன்றீங்க. இது காங்கிரஸை உறுத்தாதா? உறுத்ததான் செய்யும். இப்போ அவங்களுக்கு ஏதோ ஒரு பிடிப்பு தேவை தானே. அவங்க சாகர நிலைமையில இருக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு பிடிப்பு தேவை. அந்த பிடிப்புல நம்ம என்ன பண்ண முடியும்னு பாக்குறாங்க. அவங்களும் சுயநலவாதிகளா தான் இருப்பாங்க. அவங்களுக்கு அட்வைஸ் பண்றோம். அவங்க கட்சியை வளர்க்க தான் பார்ப்பாங்க. உங்க கட்சியை வளர்க்கறதுக்கு அவங்க வரமாட்டாங்க. இப்போவும் ஏன் திமுக விட்டு உங்ககிட்ட சேரணும்னு நினைச்சாங்க கூட்டணிக்கு முன்னாடி? 2 அமைச்சர் இப்ப மெஜாரிட்டியும் இல்ல, ஒரு 2 அமைச்சர் பதவி கிடைக்குது. ஒரு இப்போ செல்ஃபிஷ்னஸ் இல்ல, முன்னாடியே தேர்தல் முன்னாடி சேரணும்னு நினைக்கிறது. எனக்கு ஒரு 50 சீட்டா கிடைக்கும், நான் வாங்கி என் ஆட்கள் கொஞ்சம் பேர் கொடுப்பாங்க, அதுல எக்ஸ்ட்ரா ஒரு 2 பேர் ஜெயிச்சானா அதனால நமக்கு ஒரு பெனிஃபிட். அதுதான் அவங்க எதிர்பார்க்கறாங்க. அவங்க ஓட் பர்சன்டேஜ் ஏற்றிக்கிட்டு அடுத்து அந்த ஓட் பர்சன்டேஜ் வச்சு வேற கட்சிக்கிட்ட கூட பேசலாம். பார்கெயின் பண்ணலாம். அதுதான் போன எலெக்ஷன் முன்னாடி பண்ணாங்க. இப்போ என்ன பண்ணாங்க? சம்பந்தமே இல்லாம நேரா முதல்ல வந்து துண்டை போட்டு அது அவங்க சுயநலம். அவங்களை குறை சொல்றதுக்குலாம் இல்லை. அவங்க அரசியல் நிலைப்பாடு. ஆமா, திருமாவளவன் அவராது கொஞ்சம் யோசிச்சாரு. கூட்டணியை ஜெயிச்சது ஒரு கட்சி வெளியே வருமேன்றது. ஓகேவா? ஆனா இவங்கெல்லாம் அப்படி யோசிக்க கூட இல்லையா? இப்ப இவங்களை நம்பி இவர் என்ன பண்ண போறாரு?
அது லாஜிக்கா இல்ல. சரி, நீ நம்ம கிட்ட தரவுகள் கேட்குறவங்க நீங்க போட்ட தரவுகளே நீங்க போய் ஆராய்ஞ்சீங்கன்னா உங்களுக்கு எல்லா தரவுகளும் இருக்கும். நம்ம எல்லாத்தையும் பார்த்து ஆராய்ஞ்சு தான் பேசிட்டு இருக்கோம். நீங்க பேசுறது வந்து திமுக ஆட்சியிலோ இல்லை அதிமுக ஆட்சியில தப்பு நடந்தா அது ஆட்சிக்காரங்களுடைய தப்பு. உங்க ஆட்சியில தப்பு நடந்தா இண்டிவிஜுவலோடைய தப்பு. அது எப்படி நீங்க அதை பதிவு பண்றீங்க? நாங்க தான் சொல்லிட்டோம் 6 மாசம் இதை பண்ண வேண்டாம், நீங்க பொறுமையா பண்ணுங்கன்னு. இவங்களா இதை பண்றதுனால தான் இதெல்லாம் நம்ம பேச வேண்டிய கட்டாயத்தில் வரும். நம்ம 6 மாசத்துக்கான இப்போ நம்ம டெவலப்மெண்ட்டை பத்தி பேசணும். நம்ம முதல்ல இருந்து பேசிட்டு இருக்கிறதுலாம் என்ன, நீங்க இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க. நேத்து கூட நம்ம சைதை துரைசாமியை பத்தி பேசணும், அதையும் பேசுறீங்க. நல்ல சாய்ஸ் குட்னு சொல்லி இது நான் டெவலப்மெண்ட்டுக்கான விஷயத்த நம்ம பேசுறோம். ஆனா ப்ராக்ரஸிவ் பாலிடிக்ஸ் எப்படி பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்க உங்க தொண்டர்களை வச்சு, தொண்டர்களானே தெரியல, முதல்ல உறுப்பினர் வச்சிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு டிவிக்கு தொண்டர் இந்த நாட்டிலே இல்லை, வெளிநாட்டில் இருக்கு. ஐயோ, முதல்வரை ஆட்சியே பண்ண விட மாட்டேன்றாங்க, அந்த தாய் மேலதான் குறை, அந்த தாய் எப்படி, தாய் இப்படி, எல்லா வாழ்க்கையில எல்லா பிரச்சனையும் இருக்கு. ஆக்சுவலா எலெக்ஷன் அப்பவே வந்து அவங்க தான் வந்து வெளிநாட்டுல இருந்தே பரப்புரை பண்ணிட்டு இருந்தாங்க சார் ஆன்லைன்ல. அதுதான் சொல்றேன். இப்போ அந்த தாய்க்கு வந்து இல்லீகல் வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க. இந்த என்னது விசாரிச்சு அதுக்கப்புறம் விட்டாங்க. அப்படின்னா நான் ஒன்று கேட்பேன், உங்க முதலமைச்சர்னு ஒரு லைனை போடுவேன். அப்போ நீங்க என்ன சொல்லுவீங்க? அதை குடும்பம் இல்லை, நம்ம அதை சப்போர்ட் பண்ணி, அது தேவையில்லைன்னு நம்ம இல்லை இங்கே இக்னோர் பண்ணியிருக்கோம். ஓகேவா? நீங்க என்ன பண்றீங்க? நீங்க தேவையில்லாம ஒரு பிரச்சனையை என்ன பண்றீங்க, மறைமாத்துறீங்க, வேற பிரச்சனைக்குள்ள கொண்டு போறீங்க. அந்த நீங்க இன்னும் இண்டிவிஜுவல் கேரக்டர் அசாசினேட்குள்ள போறீங்க. ஏன் அப்ப அன்னைக்கு ஒரு கார்ல ஒரு பெண்ணை ஒரு இருட்டு அந்த ஏர்போர்ட் பின்னாடி போனது அந்த பொண்ணோட இண்டிவிஜுவல் தானே. அந்த இருட்டுக்குள்ள அந்த பொண்ணு ஏன் இன்னொருத்தர் கூட போனோம்? நீ மட்டும் ஏன் கவர்மெண்ட் அன்னைக்கே குறைய சொன்னீங்க. நான் அன்னைக்கும் பேசுனது லா அண்ட் ஆர்டரை பத்தி, இன்னைக்கும் நான் பேசுறது லா அண்ட் ஆர்டர் பத்தி. நீங்க மாத்தி பேசுறீங்க, நீங்க பேசாதீங்க. இதுதான் நம்மளுடையது. நீங்க இப்படிதான் பண்ணுவீங்கன்னா நாங்க இந்த மாதிரியான விஷயத்த நான் பேசிட்டே தான் இருப்பேன். நீங்க வந்து கடைசியா அந்த கோயம்புத்தூர்ல அந்த கொலை நடந்துச்சு பாருங்க, அந்த சின்ன பொண்ணு. அப்பவும் பாத்தீங்கன்னா இந்த ஆன்லைன்ல பல பேர் வந்து திசை திருப்புறாங்க, நீங்க அதை குறிப்பிட்டு சொன்னா அது நடந்து அதை நீங்க நிறுத்துங்கன்னு நான் சொன்னேன். அதனால இன்னைக்கு அவன் என்ன வேற அரெஸ்ட் ஆகி உள்ள இருக்கிறான். அதுக்கப்புறம் என்ன ஒரு என்கவுண்டர் பேட்டர்ன் ஒன்று நடக்கல, அவனுக்கு ஒரு பயம் வரல, ஒரு தைரியம் இல்லை. என்ன ட்ரையல் நடந்து 2 மாசத்துல நீங்க தூக்கு தண்டனையை விட மோசமான பயம் இமிடியட் ஆக்ஷன் தான். அதுதான் அவங்கள உருவாக்கும். அதை விட்டுட்டு ஆக்சுவலா நீங்க 2 வாரத்துக்கு முன்னாடி சொன்ன விஷயத்த பிரேமலதா அவர்கள் நேத்து சொன்னாங்க சார் அறிக்கையில. அதாவது இந்த மாதிரி பண்றவங்க வந்து என்கவுண்டர் பண்ணுங்க, இல்ல அரபு நாட்டுல கொடுக்குற மாதிரி அந்த எக்ஸிகியூஷன் பண்ணுங்க, பப்ளிக் எக்ஸிகியூஷன். அதுதான் சொல்றேன். இது நான் இல்லப்பா, எல்லாருடைய ஆதங்கமா இருக்கும்னு சொல்றேன். நான் இதை வெளிப்படையா பேசுறேன். இன்னைக்கு நான் ஒரு 2 வாரம் கழிச்சு ஒரு கட்சி தலைவர் பேசுறாங்க, நாளைக்கு எல்லாரும் பேசுவாங்க. நான் உங்களை கேட்கறது ஒரு லா அண்ட் ஆர்டர் விஷயத்த லா அண்ட் ஆர்டரா பாருங்க. நீங்க ஏன் இதை மடமாத்துறீங்க? இங்க வந்தா மட்டும் உங்க தலைவர் தப்பு இல்ல, அதுக்கு ஆட்சி என்ன பண்ணணும்னு கேள்வி கேட்குறீங்க. அதுக்கும் திமுகவுக்கும் என்ன சம்பந்தம்? உங்களுடைய கூட்டத்துக்கும் வந்து திமுக அராஜக ஒழிகன்னு சொல்றீங்க. நீங்க பேசுறதை நம்ம எப்படி நம்புறது? நீங்க செய்யறதை நான் எப்படி நம்புறது? ஸோ இதில் வந்து இதுல இருந்து விஜய் அவர்கள் எதுவுமே மாறலன்னு நம்ம எடுத்துக்கலாமா? இந்த 20-25 நாள்ல இன்னும் ஒரு சிஎம்மா அவர் இன்னும் தன்னை உருவெடுத்துக்கலன்னு சொல்லி எடுத்துக்கலாமா? நான் அவர் ப்ராக்ரெசிவா ஏதோ ஒன்று பண்றாரு அப்படின்னு நான் நம்புறேன் தேவா. ஏன்னா காலையில அஃபிஷியலா அவர் வேலையை கரெக்டாக போறாரு. ஒருத்தர் சிஸ்டமை ஃபாலோ பண்ணும் போது, அதாவது காலையில் போயிட்டு ஈவினிங் வரைக்கும் ஒரு இடத்துல உட்காந்து வேலை பார்க்கும் போது, அவர் வேலையே பார்க்கலனால உட்காந்தா கூட மற்ற வேலை தானாக நடக்க ஆரம்பிச்சிரும்ன்றதை நான் பிலீவ் பண்ணுறேன். சரியா? அவர் ஒரு சிஸ்டத்தை செட் பண்ணுறாரு, அது ப்ராக்ரஸ் போகும்னு நான் நம்புகிறேன். புரியுதா? லா அண்ட் ஆர்டருக்கு 2 மீட்டிங் போட்டிங்க, என்ன நடந்திருக்கு? ஒரு அறிக்கை விடுங்க. இனிமேல் இந்த மாதிரி நடந்தால் இம்மிடியட் ஆக்ஷன்ஸ் எடுக்கப்படும். ஒரு முதலமைச்சர்கிட்ட இருந்து அது அறிக்கை வரும்போதோ, இல்லை ஒரு டிஜிபி கூட அந்த அறிக்கை வரல, இந்த மாதிரியான இன்சிடென்ட்டுக்கு நாங்கள் வெறும் கடுமையான நடவடிக்கை எடுக்க போகிறோம் அப்படின்னு ஒரு அறிக்கை வைக்கிற போதே பாதி பேர் பயந்துருவான். அதை மீறி பண்ணும்போது ஒரு என்கவுண்டரோ ஒரு மாதிரியான ஏதோ ஒரு விஷயத்த பண்ணீங்கன்னா அது வந்து இன்னும் பெரிய பயத்தை உருவாக்கும். அதுவே உங்கள் லா அண்ட் ஆர்டரை காப்பாற்றி கொடுக்கும். இப்போ நம்ம பேசுறதே லா அண்ட் ஆர்டரை காப்பாற்றினா அது உங்கள் கவர்மெண்ட்டுக்கு தான் நல்லது. புரியுதா? அதை நீங்கள் ஏன் செய்யல? பொறுத்திருந்து பார்ப்போம் சார், இனிமேல் வச்சு செய்கிறாங்களா இல்லையான்றத. இன்னொரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ ஒரே ஒரு ராஜ்யசபா சீட்டு காலியாக இருக்கு. நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம் இதை பற்றி. இந்த டிஸ்கஷன் நம்ம ஏற்கனவே டிஸ்கஷனும் பண்ணியிருக்கேன். பிரவீன் சக்கரவர்த்தி கேட்பாருன்னு சொல்லியிருந்தேன். அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. அதுதான் கேட்பேன். நான் தான் சொல்றேனே, காங்கிரஸ்காரங்க அவங்களுடைய டெவலப்மெண்ட் பாப்பா. நான் என்ன கேட்கறேன், உங்க கட்சியாளுக்கு யாரு கொடுக்க போறீங்க? அது ஒன்றும் டிசைட் பண்ணல, அதை பத்தி பேச்சே வர மாட்டேங்குது. இப்ப காங்கிரஸ் ஸ்பெஷல் கொடுக்குதுன்னா அதையும் கொடுத்துருவீங்களா?
இல்ல எனக்கு புரியல சார். ஏற்கனவே 2 அமைச்சர், இங்க ஒரு அமைச்சர்னு அமைச்சர்களும் உங்க கட்சிக்காலுக்கு கொடுக்க வேண்டியது வெளியே போயாச்சு. 2 அவங்களுக்கு 2, விடுதலை சிறுத்தைகளுக்கு 1, முஸ்லீம் லீக் முஸ்லீம் லீக்குக்கு 1, இப்படி போயிடுச்சு. 4 அமைச்சர் பதவியும் போச்சு. உங்க கட்சியில உங்களுக்கு விசுவாசமா கஷ்டப்பட்டு உழைச்ச ரமேஷ் மாதிரியான அமைச்சர் மாதிரியான ஆட்களுக்கு போக வேண்டியது இன்னைக்கு போகல. ஓகேவா? இப்போ நீங்க அடுத்து எம்பி, இப்போ அடுத்து வேற என்ன அடுத்த இன்னும் 2 ஆண்டுல இன்னொரு அதாவது எம்பி எலெக்ஷன் முன்னாடி இன்னொரு ஒரு இது வந்துடும், மேல் சேவை வந்துடும். ஓகே ஓகே. அப்போ அதுக்கும் நீங்க யாரு கொடுக்க போறீங்க? உள்ளாட்சியில இன்னும் பிரச்சனை நான் சொல்றேன். இப்ப இருக்கிற இந்த கூட்டணி உள்ளாட்சிக்குள்ள நீங்க ஸ்ட்ராங் ஆகணும்னு நினைக்கிறீங்களே, உங்களை ஆக விட மாட்டாங்க. எப்படி ஆக விட மாட்டாங்க? நீ தேர்தல் இந்த 6 தொகுதிக்கு நீ உள்ளாட்சியோட தான் நடக்கும், எழுதி வச்சுக்கோ. நீ தேர்தல் ஆணையம் நாளைக்கு அறிவிச்சு 3 மாசத்துல கொண்டு வந்துடும் நீ நினைக்காத. ஆமா 6 மாசம் ஆகும். ஓகே 6 மாசம் டைம் இருக்கு. அவங்க 6 மாசத்துக்குள்ள அறிவிக்கிறதுக்கு கரெக்டா இருக்கும். நீ அந்த டைம் நீ அறிவிச்சனா இதுல தான் உள்ளாட்சித்துறை தேர்தல், அதாவது செப்டம்பர், அக்டோபர், நவம்பர்ல தான் இது போகும். ஸோ அப்போ நீ இப்ப இருக்க கூட்டணிக்காரங்க காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் எல்லாம் உன்னை பிழிஞ்சி அவன் தொகுதியை வாங்கல, என் பேரை மாத்திக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே இப்ப நீங்க ஆல்ரெடி ஆட்சியை காப்பாத்திக்கிறதுக்கு இவங்க தேவைன்னு வச்சிட்டீங்க. இப்ப என்ன பண்ணுவாங்க, இந்த ப்ரொபோஸ்டேட் இப்ப அமைச்சர் 33 அமைச்சர்ல 10% இந்த கூட்டணி கட்சிக்குள்ள இருக்கு. 20% இவங்க வாங்கிடுவாங்க உள்ளாட்சியில. நீங்களும் என்ன பண்ணுவீங்க, போறதுக்கு ஆள் இல்லை, யாரை போடுறதுன்னு தெரியல, போட்டா பிரச்சனை, நான் நீங்க வச்சுக்கோங்க, டேக் இட்ன்றீங்க. இப்போ அதுதான் நடக்க போகுது அடுத்து. சார் இப்ப உள்ளாட்சியில தான் அந்த ஊழலுக்கான பிறப்பிடம்னே சொல்லுவாங்க. இப்போ இவங்களுக்கு அதிகமா கொடுத்தா இந்த ஆட்சியில அந்த ஊழல் பிறப்பிடம்லாம் அடுத்து அது வந்ததுக்கு அப்புறம் பாக்குறது பார்க்கலாம். நீ உன் தொண்டரை வளரணும்னா, வளர்ச்சி உன் கட்சியை வளரணும், உள்ளாட்சியிலையும் நீ பங்கு பெற்று பெருசா வரணும். நான் ரொம்ப சாலிடா 20% சொல்றேன், அதுக்கு மேலேயும் கூட போகலாம். புரியுதா? அவங்க ஜெயிச்சதை வச்சு அமைச்சர் எம்எல்ஏ வச்சு என்னுடைய கெப்பாசிட்டி இது, எனக்கு இவ்வளவு கொடுன்னு கேட்கறதுக்கான உரிமையா உங்ககிட்ட இருக்கு. கண்டிப்பா இருக்கும். ஓகேவா? இப்போ திமுகவில் 28 சீட்டு வாங்கியிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட 15%, 13% வாங்கியிருக்காங்க 234 தொகுதிக்கு. காங்கிரஸ்காரங்க அதை பேஸ் பண்ணி எனக்கே 13% உள்ளாட்சியில் வேணும்னு கேட்குறாங்க. அவங்கக்கிட்ட உங்ககிட்ட 15 கேட்பாங்கன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள், நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அடுத்தது விடுதலை சிறுத்தைகள் மினிமம் 5% கேட்பாங்க, மேக்ஸிமம் 10% கேட்பாங்க. கம்யூனிஸ்ட்லாம் சேர்ந்து இப்போ விடுதலை சிறுத்தைக்கு நீங்கள் 10 கொடுத்துட்டீங்கன்னா கம்யூனிஸ்டும் 10 கேட்பாங்க ஆளுக்கு. இதுவே 30% 35% போயிடுது. நீங்க எதை வச்சு செய்வீங்க? ஸோ இதனால தான் நான் சொன்னேன், எதிர்த்து கேட்காதவங்களை, சரியா இல்லாதவங்களை நீங்க பொறுமையா இருந்தா அந்த கூட்டணி இது. இதுல நான் புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, ஆதவ அர்ஜுனா ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகள் இருந்ததுனால அந்த சார்பில் அவருக்கு நிறைய கான்டாக்ட் இருந்ததுனால அந்த சார்பை அவர் எடுக்க வைக்கிறதுக்கான காரியமா போயிடுச்சோன்றது தான் நான் பாக்குறேன். இவர் ராகுல் காந்தி, விஜய் அவர் இது விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் பக்கம் ஆதவ அர்ஜுனான்னு இப்படி இந்த 2 பேர் எடுத்த முடிவா இதை பாக்குறேன். இது எதிர்காலத்துக்கான முடிவா நான் பார்க்கல. இது எப்படின்னா, தாவேக்காக்கு நாளைக்கு உள்ளாட்சியில இருக்கக்கூடிய அந்த பிரதிநிதித்துவம் ரொம்ப கம்மியாச்சுனாலே அது பெரிய கட்சியை வளர்க்கறதுக்கு சிக்கல் நினைக்கிறீங்க? கண்டிப்பா இல்ல, கட்சியை வளர்க்காது. இப்ப நீ இன்னைக்கு வந்தது மிராக்கல், நான் சொன்னதுதான். நம்ம ஆட்சி அமைச்சது மிராக்கல். இந்த மிராக்கல் ஆட்சியை தக்க வைக்கிறோம்னா ஆளுங்காட்சியா இருக்கும் போது நம்மளுடைய நம்மளுடைய இதை ஃபுல்லாக எல்லா இடத்துல தூர ரூட்டுக்கு கொண்டு போகணும். உங்களை பிரச்சாரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க, எல்லாரும் என்ன சொன்னாங்க, உங்களுக்கு கட்டமைப்பே இல்லைன்றதுதான் உங்களுக்கு மேல இருக்க விமர்சனம். உண்மைதானே சார்? ஆமா, அதை நீங்க செய்யுங்கன்றது தான் நான் சொல்றேன். அதுக்கான ப்ரியாரிட்டி என்னன்றத நான் சொல்லிட்டு இருக்கோம். ஓகே, இது ஒரு சைடு இருக்கிறப்ப நேற்று ஒருத்தர் பாத்தீங்களா சார், துரை வைகோ அவர்கள் ஓப்பனாவே சொல்லிட்டார், திமுக சின்னத்துல போட்டிட்டது ஒரு துரதிருஷ்டமான விஷயம் தான். அவர் கூட்டணிக்கு ரெடி ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன். திமுக இது நல்லது. நீ தேர்தலுக்குலாம் முன்னாடி பிரச்சாரம் கூட்டணியில அமைத்து முன்னாடியே நான் ஒன்று சொல்லியிருந்தேன், உனக்கு தெரியும். திமுக தனியா நின்று இருந்தா கூட நிறைய சீட்டு ஜெயிப்பாங்கன்னு, கூட்டணியை விட. இவங்களுக்கு கொடுத்ததுக்கு அவங்களுக்கு கொடுத்துருந்தா இவங்க இப்ப விடுதலை சிறுத்தைக்கு 10ல் 2 ஜெயிச்சாங்களே, ஆனா திமுக 4 ஜெயிச்சிருக்கும். நான் மொத்தமா ஜெயிச்சிருப்பாங்கன்னு நான் சொல்ல, 10க்கு பாதிக்கு பாதி ஜெயிச்சிருப்பாங்க. காங்கிரஸ் 5 தான் ஜெயிச்சாங்களா, இவங்க 14 ஜெயிச்சிருப்பாங்க. கம்யூனிஸ்டுக்கு மொத்தம் கொடுத்ததுல பாதி 5 இவங்க ஜெயிச்சிருப்பாங்க. இல்லை, மொத்த கிட்டத்தட்ட 20-25 சீட்டு திமுக அதிகமா ஜெயிச்சிருக்கும். திமுக அவங்கள நம்பலன்னு எடுத்துக்கலாமா? அவங்களே நம்பலன்னு எடுத்துக்கலாமா? அப்போ அவங்க நம்பல. நாம இது ஏற்கனவே தேர்தல் முன்னாடியே சொன்னோம், தனியா நின்னா கூட திமுகக்கு அட்வான்டேஜ் ஜாஸ்தின்னு சொல்லியிருந்தோம். இப்போ இவங்க வந்ததுனால திமுகக்கு அட்வான்டேஜ் தான், அதுல எந்த சேஞ்சஸுமே கிடையாது. ஆமா, தனியா அவங்க நின்று அந்த இடத்துல இன்னும் ஸ்ட்ராங்கா பண்ணாங்கன்னா இன்னும் பெட்டரான பொசிஷனும் அவங்க போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ இது இப்போ ஓப்பனாகவே வச்சது நல்லதுன்றீங்களா சார்? எல்லா கூட்டணி கட்சியும் இப்போ வெளியே வந்துருச்சு சார். திமுக இப்போ தனியாக நிற்கிது.
நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் உங்ககிட்ட. இப்போ இடைத்தேர்தல் வரப்போகுதுல 5 இடைத்தேர்தல். அதுல 4 தொகுதி வந்து புறக்கணிக்க போறதாவும் தகவல் வருது. நல்ல மூவ் ஆகுது. ஐ திங்க் அது குட் மூவ் தான். பட் என்னன்னா தேர்தலை புறக்கணிக்கிறது பயந்துட்டோன்ற எண்ணங்களையும் வரலாம். ஓகேவா? பட் என்னன்னா ஜனநாயக பிரகாரம் புறக்கணிக்காம தேர்தல் சந்திக்கிறது தான் புத்திசாலித்தனம். ஓகேவா? அந்த காலத்துல இது நடந்திருக்கு. இல்ல அதிமுக ஜெயலலிதா பண்ணியிருக்காங்க, இந்த பக்கம் எடப்பாடி பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து இருக்கு இன்னைக்கு இருக்கிற நிலவரத்துக்கு. பட் பண்ணனால தான் அதிமுக வீழ்ச்சியிலே போயிட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். எதிர்க்கிறவங்க 3வது இடத்துக்கு போனாலும் ஆர்கே நகர்ல திமுக அது நின்னதுனால தான் அடுத்த ஆளுங்கட்சியா வந்தாங்க நான் சொல்றேன். சரியா? இதுதான் என்னுடைய புரிதல். நீ திமுக இப்ப புறக்கணிச்சீங்கன்னா உங்க தொண்டரே சுதந்துருவான். நம்மளே தோல்வி ஒத்துக்கிட்ட மாதிரி ஆயிடும். மோதி பார்க்கலான்னு. பட் இங்க ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மூவ் இருக்கலாம். நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா அதிமுக தான் வின்னிங் கேண்டிடேட்டா அங்க இருந்திருக்காங்க. அதிமுக ரெட்டையிலேயே இவங்களுக்கு ஓட்டு விழுந்தது. ஸோ அதிமுக கண்டிப்பா வேட்பாளர் நிறுத்துவாங்க. அவருக்கு அது ஈகோ கிளாஷா இருக்கும். எடப்பாடி கண்டிப்பா ஒரு வேட்பாளர் நிறுத்துவாரு. இவங்க மறைமுகமா அந்த வேட்பாளருக்கு ஆதரிக்கலாம்னு நினைக்கலாம். ஸோ அப்படி நடக்கும்போது டிவிக்கேவே ஈஸியாக எதிர்க்கலாம். ஸோ அங்கே ஜெயிச்சா கூட இவங்களுடைய இந்த ஆள் இழுப்பு இதுக்கு மக்கள் வந்து எதிர்ப்பா சொல்லிட்டாங்கன்றத பதிவு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். அதனால அவங்க அந்த விஷயத்த அப்படி செய்கிறாங்க. சரி. இப்போ 2 பேரும் ஆதரவு இப்போ திமுக நிக்கல. ஆட்டோமேட்டிக்கா இப்போ மறைமுக ஆதரவுன்னு கொடுத்தா கூட டிவிக்கு அந்த பிரச்சாரம் பண்ணுவாங்கல்ல. பாருங்க நிக்கல்னா கூட திமுக மறைமுகமா கூட்டணி வச்சுட்டாங்க. இது நமக்கு எதிராக நடக்கிற சதின்னு அப்படி போன எப்படி போறது? சரி, அது சொல்றது ஏற்கனவே அப்படித்தானே சொல்லியிருக்கோம். அப்போ அது நடக்க தான் செய்யும் பிரச்சாரம். இப்போனா நீங்க சொல்லலையா போன எலெக்ஷன்ல எல்லாம் அவங்க தப்புன்னீங்க, இப்போ நீங்க அதெல்லாம் பொதுமக்கள் தப்புன்னு ஆரம்பிச்சிட்டிங்களே, அந்த மாதிரி அதுவும் இருக்கும். அதை அவங்க டேக்கிள் பண்றது அவங்க பிரச்சார யுத்தில அவங்க பார்த்துக்கிட்டோம். ஓகேவா? இன்னைக்கு காலகட்டம் இப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றதை தான் நம்ம சொல்றோம். விஜய் அவர்கள் நேற்று அந்த திருச்சி கிழக்குல பேசினது முழுக்க அந்த இடைத்தேர்தலுக்கான அந்த பரப்புரை தான் நம்ம தேர்தலுக்கான பரப்புரை தான். நேற்று பேசினது எதுவுமே அவர் முதலமைச்சராவோ இதுவாவோ பேசல. ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் எதுவுமே செயல்படல. ஓகே சார், நம்ம இது வரைக்கும் நேற்று பேசினதை பத்தி நம்ம பேசணும். இன்னொரு முக்கியமான விஷயம் தமிழ்நாடு அரசியலில் நடந்துட்டு இருக்கிறது என்னன்னா, பாஜகவுடைய முன்னாள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை டெல்லி போயிருக்காரு. ரிசைன் பண்ண போறதா சொல்றாங்க. என்ன சார் நடக்குது? முதல்ல யார் சொன்னது? இல்ல பேசிக்கிறாங்க. அதை நீங்க சொன்னீங்க. அது ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கீங்க. 3 மாசமா சொல்லிட்டு இருக்கீங்க. நம்ம வந்து தேர்தல் முடிஞ்சு திமுக டிவிக்கே ஆட்சி அமைச்சுக்கிறதுல இருந்தே நம்ம சொல்றோம் அடுத்த மூவ் இது நடக்கும் அப்படின்னு. ஏன் அப்படின்னா அவருக்கு இந்த இடத்துல அவர் இருந்தார். நான் தான் சொன்னேன், அவர் ஜோசியரை நம்புறாரு விஜய் அவருன்றதுனால அதை வச்சே சொல்றேன். அதனால தான் அவருடைய பவர்ஃபுல் ஜாதகன்றதுனால தான் இன்னொரு ஆப்போசிட் பவர்ஃபுல்லான ஆளை வந்து டம்மி பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. டம்மி ஆக்கப்பட்டது. ஓகேவா? அது உங்களுக்கு வந்து பிரபஞ்சமே வழி விட்ட மாதிரி கணக்காகி போச்சு. ஓகே, அதே மாதிரி இன்னைக்கு அவர் வர்றது யங்ஸ்டர்ஸ் மத்தியிலையும் ஆக்கப்பூர்வமான அரசியல் நினைக்கிறவங்க மத்தியில் ஒரு நல்ல எழுச்சி கொடுக்கும். அதிமுக கார் பண்ண சொன்ன ஓட்டை எல்லாத்துக்கும் பதில் நீங்கள் திமுகவை தான் டார்கெட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அந்த கவரேஜ் அண்ணாமலை அவர்களுக்கு கிடைக்க அதிகமாக வாய்ப்பு இருக்கு. ஓகே சார், இதை வந்து பாஜக எப்படி சார் ஹேண்டில் பண்ண போறாங்க? பாஜக இப்போ இந்த பக்கம் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி எனக்கு பெருசாக தெரியல. ஹேண்டில் பண்ண வேண்டிய பெரிய ஏன்னா அப்படி செஞ்சிருந்தா போன எலெக்ஷனில் கூட்டணி எடப்பாடியை நம்பி போயிருக்க மாட்டாங்க. ஸோ அது அவங்க அது பெருசாக இப்போ சவுத் இந்த பக்கம் எடுக்கலைன்றது தான் நான் நினைக்கிறேன். அதே மாதிரி நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம், திரு அருண் அவர்களை வந்து ஏன் டிவிஎஸ்சியில் நியமிச்சாங்கன்ற விஷயத்த பேசிட்டு இருக்கிறப்போ, இந்த நீதிமன்றங்கள் பல கண்டனங்களை வந்து திரு அருண் ஐபிஎஸ் அவர்கள் மேலே வச்சாங்க. அதான் வந்து திரு சவுகு சங்கர் அவர்கள் சொல்றாரு, நீதிமன்றமே இவ்வளோ கண்டனம் வச்சதுக்கப்புறம் ஏன் அவரை இன்னும் நீங்கள் நியமிக்கிறீங்க அப்படின்ற பார்வை எப்படி பார்க்குறீங்க? அதுதான் நான் என்னோட கேள்வி. இப்போ நம்மளை கமெண்ட்ல இருந்து பேசுகிறவங்கெல்லாம் இதை பதில் கேளுங்க. நீங்கள் இப்போ உங்கள் தலைவரை கேளுங்க கேள்வி. புரியுதா? ஏன் இவர் எந்த அழுத்தத்தால் உங்களை பிரச்சாரம் பண்ண விடாம நிறுத்தி அனுப்புனவர்? அதவ அர்ஜுனாவுடைய பேட்டி இன்னொருக்கு அப்படியே கரூர் மாதிரி ஒரு வேவ் உருவாச்சு. நீங்க சரியாவே ஆவலன்ற மாதிரி பெரம்பூர்ல நீங்க எவ்வளோ பேசினாரு. நான் அருணை வந்து நேரடியாவே சொல்றேன்னு பேசினாரு. ஏன் நீங்க அவரை அந்த பதவியில போட்டீங்க? அது நீங்க நியாயமா படுத்துனீங்கன்னா ஏன் கரூர்ல இருந்த ஆஃபீஸர்ஸ் எல்லாம் நீங்க வெயிட்டிங் லிஸ்ட்ல வச்சீங்க? இது பதில் சொல்லுங்க. இது சொல்லிட்டு நீங்க அதை அடுத்த செயல்படலாம். நீங்க நான் வந்து அருணுடைய சரி தவறுன்றதுக்குள்ள நான் வரல. உங்க ஆட்சிக்கு உங்க கட்சிக்கு எதிர்பார்ந்தவரை நீங்க எப்படி அந்த இடத்துல வச்சு பண்றீங்க? இப்படியே பண்றேன். நான் சவுக்கு சங்கர் அவர் சொல்ற மாதிரியான இதுக்குள்ள வரல. ஏன்னா நம்ம கிட்ட ஆதாரம் இல்லை. அவர்கிட்ட இருக்கலாம், அவர் தைரியமா பேசலாம். ஓகே, நம்ம கிட்ட ஆதாரம் இல்லை, அவர் மேல என்ன தவறு ஊழல் குற்றச்சாட்டு இருக்குன்னு நமக்கு தெரியல. ஆனால் அதை நம்ம பார்க்கும்போது நான் இண்டிவிஜுவலாக சொல்கிறது,
ஒரு டிவிகேக்கு பிரச்சாரம் பண்ணும்போது நான் ஒரு 3வது மனுஷன் தனியாளா இண்டிவிஜுவலாக நான் அந்த விஷயத்த பேசியிருக்கேன். அவர் பண்ணது தவறுன்னு சொல்லியிருக்கேன். இன்னைக்கு அவரையே நீ எடுத்துட்டு வந்து நீங்கள் பவரில் வைக்கிறீங்கன்னா எனக்கு அதில் கான்ட்ராடிக்ட் தெரியுது. அதை நீங்கள் முன்னுக்கு பின் முரணாக செயல்படுறதா எனக்கு புரியுது. ஸோ தேர்தலுக்கு முன்னாடி எது நடந்தாலும் திமுக அரசாங்கமும் பிரச்சனையாயிடுது. தேர்தலுக்கு அப்புறம் உங்கள் ஆட்சி வந்தால் அதெல்லாம் பொதுமக்கள் பிரச்சனையாயிடுது. அரசாங்கம் இதில் என்ன பண்ணணும்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடுறீங்க. ஸோ இதில் ஃபுல்லாக கான்ட்ராடிக்டாக தான் எனக்கு இருக்கே தவிர நீங்கள் வந்து ஒரு ரியாலிட்டிக்குள்ள ஒரு அரசாங்கமாக பொறுப்பான ஒரு விஷயங்கள்லாம் செய்கிற மாதிரி இல்லை. நான் எதிர்பார்த்தது என்னன்னா, நான் வந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது. இதுக்குள்ளே சில சம்பவங்கள் நடந்து விட்டது. இதுக்கு நான் முழு பொறுப்பு எடுத்துக்கிறேன். இது நடக்காம நான் பார்க்கறது என்னுடைய கடமைன்னு சொல்லியிருந்தாருன்னா ஒரு முதலமைச்சர் நல்லா இருந்திருக்கும். அதை விட்டுட்டு இதை எடுக்கிறதுல சரியா படல. எனக்கு ஆக்சுவலாக இதில் உடன்பாடே இல்லை சார். அது என்ன சார் ஒரு கவர்மெண்ட்டுக்கு 6 மாதம் டைம்ன்றது? நான் கேட்குறது 6 மாதம்ன்றது திட்டங்களை செயல்படுறதுக்கு கொடுக்கலாம். இல்லை தேவானி, உடன்பாடு இல்லைன்றது இல்லை. எந்த அரசாங்கமாக இருந்தாலும் நம்ம சொல்லுவோம் இவங்க ஃப்ரெஷரு, இவங்களுக்கு சில விஷயங்கள் நெளிவு சொல்லி தெரிஞ்சு திருப்பி நான் சொல்கிறேன், இவங்களையும் வழிநடத்த போகிறது பியூரோக்ராட்ஸ் தான், ஆஃபீஸர்ஸ் தான். அதனால் அவங்களையுமே இன்றைக்கி பகைச்சிக்க முடியாது. நம்ம மது ஒழிப்புத்துறை அமைச்சர் சொன்ன மாதிரி தான் 10 ரூபாய்க்கு ஒரு கணக்கு ஆஃபீஸர்ஸ் கொடுத்ததை அவர் வந்து ஒப்பிச்சார்ல, அப்படி தான் நடக்கும். ஓகேவா? அதுக்கு டைம் எடுத்துக்கோங்க. ஆனால் சில திட்டங்கள் இங்கே அதை அந்த டைம் எடுக்காமே சில இதெல்லாம் செய்கிறீங்களே, அது தவறு தானே. அதை தான் நம்ம கண்டிக்கிறோம். நீங்கள் அதை பொறுமையாகவே எடுத்துக்கோங்க. இன்றைக்கி பண்ணுறதை நான் 6 மாதம் கழிச்சு பண்ணுங்க, இல்லை 2 மாதம் கழிச்சு பண்ணுங்க, 3 மாதம் ஃபுல்லாக ஸ்டடி பண்ணிவிட்டு பண்ணலாம். அவசரமாக யார் வேணால் எது வேணால் சொன்னால் அதை செஞ்சிடும் அப்படின்ற மாதிரி இருக்குது. திருப்பியுமே நடுவில் கூட எனக்கு அந்த ஆதவர்ஜனா ஒரு பேட்டி கொடுத்தாரு. எனக்கு முதலமைச்சர் விஜயா இல்லை ஆதவர்ஜனான்ற டவுட் இருக்கு. கேள்வியெல்லாம் முதலமைச்சர் நோக்கி போடும்போது இவர் தானே பதில் சொல்கிறார் சேர்த்து வச்சு. இவர் என்ன சொல்கிறாரு, 8-10 வருஷமாக கஞ்சா இதெல்லாம் வந்துச்சு, அதை உடனே ஒழிக்க முடியல. அதை பண்ணிடுவோம் தானேப்பா நம்ம வந்தோம். நீங்க அப்படி சொல்லி தானே ஆட்சியே வந்திருக்கோம். அப்போ அதுக்கு நேரம் எடுக்கும்னா நீங்கள் அதை அப்போவே சொல்லியிருக்கலாமே. நாங்கள் வந்த உடனே பண்ண முடியாது, அதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும், எடுத்து தான் நாங்கள் பண்ணுவோம், நீங்கள் அது சொல்லி பண்ணியிருக்கலாமே. அது சொல்லியிருக்கலாம். இன்னொன்று இந்த நம்ம ஏற்கனவே பேசுன மாதிரி விவசாயிகள் கடன் தள்ளுபடி, ஏன் அதை பற்றி ஏன் இன்னும் டீட்டெயிலாக பேசவே இல்லை. சரி, அதையுமே அதான் சொல்கிறேன். நீங்கள் எங்கள் அறிக்கையை பார்த்தீங்களா, நாங்கள் ஆராய்ந்து சொல்லுவோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கோம். ஃபியூச்சரில் பண்ணுவாருன்னு ஆராய்ந்து சொல்லுவோம்னா முதல்ல ஆராய்ங்க. ஏன் அதுக்கு முன்னாடி சொல்கிறீங்க? என்னது உங்கள் அறிக்கையில் தானே சொல்லியிருக்கீங்க. உங்களை என்ன இன்றைக்கே கொடுன்னு யார் சொன்னது? உங்களுக்கு இடைத்தேர்தல் பயம் பிரச்சனை வந்துச்சு, அந்த எல்லாமே டெல்டா இந்த மாதிரி விவசாய ஏரியாக்கள் இருக்குது, அதுக்காக நீங்கள் இன்றைக்கி அறிவிக்கிறீங்க. ஏன் அதை செய்கிறீங்க? அதுக்கு இன்னும் டைம் இருக்கு. நீங்கள் அழகாக பொறுமையாக ஆராய்ந்து இதை பண்ண முடியும், இவ்வளோதான் பண்ண முடியும்னு ஒரு அறிக்கையோடு வெளியிடுங்க. அப்போ நாங்கள் ஏற்றுக்குறோம். அதான் அவங்க சொன்ன காரணம் என்னன்னா, இப்போ ஏன் ஃபுல்லாக நாங்கள் தள்ளுபடி பண்ணலன்னா ஆஸ் பர் த ஆர்பிஐ கைட்லைன்ஸ்ன்றாங்க. அந்த கைட்லைன்ஸை நீங்கள் அப்போ வாக்குறுதி சொல்லல, உங்களுக்கு தெரியலையா? அப்போ உங்களுக்கு எதுவுமே தெரியலன்றதை ஒத்துக்கிறீங்களா? இன்னைக்கு அரசாங்க ஊழியர்கள் சொன்னதுக்கு அப்புறம் உங்களுக்கு அது தெரியுதுன்னு ஒத்துக்கிறீங்களா? இதை தான் இப்போ போன முந்தைய அரசாங்கம் பண்ணிச்சு, அப்போ அவங்க தப்பு இல்லைன்னு ஒத்துக்கிறீங்களா? புரியுதா? அதான் சொல்கிறேன். நீங்கள் நான் திமுக சப்போர்ட் பண்ணல, நான் திமுக வீழ்ச்சி அடைய வேண்டியதுன்றதில் நான் ரொம்ப இதுவாகவே தான் சொல்கிறேன். பட் நீங்கள் செய்கிறது அதே போல தான் இருக்குது. எனக்கு மாற்று புரியலை. நான் கூட முதல்ல ஒரு நாள் இந்த மாதிரி திமுகவுக்கும் டிவிகேக்கும் பெரிய வித்தியாசம் நான் பார்க்கலன்னு ஒரு 10 நாள் ஒரு 5 நாள்லேயே நம்ம சொன்ன மாதிரி தெரிஞ்சுது. அப்போட நான் ஐயோ நம்ம அவசரமாக சொல்லிட்டோமான்னு ஃபீல் பண்ணேன். இப்போ அந்த ஃபீல் கூட எனக்கு இல்லை. கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன். அப்படி தான் நடக்குது. இதை வந்து முதல்ல உங்களுக்கு ஆதரவாக பேசுகிறவங்களுக்கு இப்போ எப்படி திமுக காரங்க போய் இந்த இன்ஃப்ளூயன்ஸாக ஆதரவாக பேசினவங்களெல்லாம் அடிக்கிறாங்கன்னு நீங்களே அதே கொய்யமுயோன்னு கத்துறீங்களோ, இப்போ நீங்கள் அதை செஞ்சுன்னுங்கிறீங்க. நீங்கள் உங்களுக்கு எதிராக பேசலாம், நீங்கள் போய் அவங்கள வந்து தாக்க ஆரம்பிக்கிறீங்க. ஓகேவா? வாங்க டிபேட் வைக்கிறீங்களா, நேரடியாக நம்ம பேசலாம். இல்லை உங்கள் கேள்விகள் கேளுங்க. நீங்கள் இன்டெலெக்சுவலான பர்சனாக இருந்தால் இன்டெலெக்சுவலான கொஸ்டின் கேளுங்க, என்னோட பதில் அதில் நம்ம கொடுக்கலாம். தேவையில்லாத விஷயங்கள் நம்ம இதில் தவிர்க்கிறது நல்லது. ஓகே சார், எல்லாமே மக்கள் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க பொறுமையாக. தகுந்த நேரத்தில் தகுந்த பாடத்தை மக்கள் போட்டுவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம நேற்று பேசின வீடியோவில் நம்ம நேயர் ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காரு. யாருன்னா சாம் செல்வம்ட்டு என்ன சொல்கிறாருன்னா, நம்ம வந்து எதுவுமே நடக்கிறத பேசுறது இல்லை, ஒரு யூகத்தை பேசிகிட்டு இருக்கோம், நரேட்டிவ் செட் பண்ணுறோன்ற விஷயத்த வந்து ஒரு ஆணித்தரமாக அவர் நம்புறாரு. அவருக்கு நம்மளோட பதில் என்னவா இருக்கும் சார்? அதே கமெண்ட்ஸில் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க நீங்கள் சொன்னது நடந்திருக்குன்னு. ஓகேவா? அதே அவங்க கட்சி ஆட்கள் தான் இருப்பாங்க. அதுதான் அவருக்கு பதில். நம்ம என்னென்னலாம் சொன்னோமோ எதெல்லாம் நடக்குதோ நடந்திருக்கிறத அதுலேயே தெரியும். நீங்கள் ஆட்சிக்கு வருவீங்கன்றது சொன்னதும் நம்ம தான், ஊரே சொல்லாத போது. என்னது தேர்தலுக்கு அப்புறம்
ரிசல்ட்டுக்கு அப்புறம் ஆட்சி அமைக்க முடியாமல் எல்லாரும் பதட்டத்திலே இருக்கும்போது நடந்துருமான்னும் போது கண்டிப்பாக ஆட்சி அமைப்பார், அதில் எந்த மாற்றம் கிடையாதுன்னு முதல்லயே சொன்னதும் நம்ம தான். எல்லாரும் குழப்பத்தில் இருக்கும்போது திமுக அதிமுகன்னு பேசின்னு இருக்கும்போது கூட இது நடக்காது, அதிமுகவுக்கு இது திமுக எதிர்த்து வந்த அதிமுக இது பெரிய துரோகம் இல்லையான்னு நம்ம கேள்வியும் நம்ம தான் கேட்டிருக்கோம். அதிமுக தொண்டரை பார்த்தே கேள்வி கேட்டிருக்கோம். இதெல்லாமே நம்ம தான் பண்ணியிருக்கோம். இவங்களுக்கு விளக்க ஆரம்பித்தா எல்லாத்தையும் விளக்கிட்டே தான் இருக்கணும் தேவா. அவங்கவுங்களுக்கு அந்தந்த கமெண்ட்ஸ் அவங்கவுங்களதே அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறது தான் பெட்டர். அவங்களுக்கான பதில் கமெண்ட்ஸ்லேயே இருக்கு. ஆமாம் அவ்வளோதான். நான் இதை பிராண்டாக திமுகவில் நீங்கள் பண்ண மாதிரி பிராண்டாக கூட உங்கள் பேரை வச்சு என்னால் பண்ண முடியும். ஓகேவா? நீங்கள் ஏன் பேசுகிறீங்கன்னு. ஸோ இது அரசியல், அது கிடையாது. அரசியல் இன்னும் நிறையா இருக்குது. நீங்கள் போய் அரசியல் கற்றுக்கிட்டு நீங்கள் இல்லை எந்த வீடியோ பார்த்தீங்க முதல்ல ஆவரேஜ் டியூரேஷனே 4 நிமிஷம் 5 நிமிஷம் தான் பார்க்குறது. என்னது? நீங்கள் முழு வீடியோவை பார்த்துட்டு பேசுகிறவங்க பேசுனாதான் கரெக்டு. ஓகே, அப்போ இவங்களுக்கான பதில் நம்ம என்ன சொல்லலாம்னா, இதுக்கு முன்னாடி நம்ம பேசின வீடியோ எல்லாத்தையும் பார்த்துட்டு பார்த்துட்டு அதில் இருக்க கமெண்ட்ஸையும் பேசிட்டே வாங்க. ஓகேவா? அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும். இது அப்போது திமுக உங்களை எதிர்ப்பு இருக்கிறவங்கள நம்ம திட்டியிருப்பாங்க. இப்போ நீங்கள் திட்டுறீங்க, அவ்வளோதான். அதுக்காக நம்ம மாற்றிக்க போகிறோமானலாம் இல்லை. ஆக்கப்பூர்வமான ஆட்சி இப்போவும் நம்ம சொல்கிறது இந்த ஆட்சி நல்லா நடக்கணுன்றதுக்கு எனக்கு ஒரு கில்ட் இருக்குது. நானும் இந்த கட்சி ஆட்சிக்கு வரணும்னு பேசியிருக்கேன். ஒரு மாற்றம் வரணும்னு பேசியிருக்கேன். ஸோ இந்த கட்சி நல்லா பண்ணணும், அது மக்கள்கிட்ட எழுச்சி எடுக்கணுன்றது என்னுடைய விருப்பம். அதுக்கான கிரிட்டிசிசமாக தான் இதை பார்க்கணும். இதை புரிஞ்சு அவங்க மாற்ற வேண்டியதை மாற்றிக்கணுன்றது தான் நான் நினைக்கிறேன். அது நடந்தால் சந்தோஷம், அவ்வளோதான். பல விஷயங்கள் நீங்கள் நம்ம பேசணும். நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி. நன்றி.